ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பாசிங் பாயிண்டர்ஸ் டு ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம EduTut சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும். நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப நீங்களும் குயிக்காக பார்த்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாசிங் பாயிண்டர்ஸ் டு ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மோர் ஆர் லெஸ் பாசிங் அரேஸ் டு ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் கான்செப்ட் பார்த்துருப்பீங்க, அதே கான்செப்ட் தான். ஸோ அதை நான் குவிக்காக வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு. நம்ம வந்து கால் பை ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து கான்செப்ட்ஸ்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதில் அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கால் பை ரெஃபரன்ஸ் வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். அதே மாதிரி பாசிங் அரேஸ் டு ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற வீடியோவையும் பாருங்கள். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவுக்கு கொஞ்சம் பேசிக்ஸ் மாதிரி. ஸோ அதுலேருந்து தான் நான் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஜஸ்ட் ஒரு ரீகால் மாதிரி இருக்கும் அந்த வீடியோ. கால் பை ரெஃபரன்ஸில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறத நம்ம வந்து பாயிண்டர் தான் நம்ம வந்து பாஸ் பண்ணுவோம். ஸோ அட்ரஸை பாஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன சேஞ்சஸ் வந்து அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்குள்ளே மேக் பண்ணாலும் அந்த சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணிச்சோ அந்த மெயின் ஃபங்க்ஷன்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எல்லா சேஞ்சஸுமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கால் பை ரெஃபரன்ஸ்ன்னு நம்ம வந்து பார்த்தோம். ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்பவே நம்ம ரெஃபரன்ஸை கொடுத்து, அதாவது அட்ரஸை கொடுத்து தான் பாஸ் பண்ணுறோம். ஸோ என்ன ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணாலும் அது டேரெக்டாக அந்த அட்ரஸில் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால எல்லா சேஞ்சஸுமே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் கான்செப்ட் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கால் பை ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற வீடியோவை மறக்காமல் நம்ம சி ப்ரோக்ராமிங் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் அதை மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஓகே, செகண்ட் பாயிண்ட்டில் நான் வந்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஸோ பாசிங் பாயிண்டர் டு அ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன மீனிங் சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்ப தான் வந்து நீங்கள் பாயிண்டர் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ பாஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் அரேவை பாஸ் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்க இடத்துல நீங்கள் அந்த ஆர்குமெண்ட்டை நீங்கள் எப்படி கொடுத்துருப்பீங்கன்னா ஒரு பாயிண்டராக கொடுத்துருப்பீங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பாசிங் பாயிண்டர்ஸ் டு ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற மீனிங்கை வந்து குறிக்கிறதே தவிர நீங்கள் டேரெக்டாக அங்கேருந்து பாஸ் பண்ணுறப்பவே வந்து பாயிண்டர் நம்ம வந்து பாஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் அந்த மாதிரி கிடையாது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறதுக்காண்டி இந்த செகண்ட் பாயிண்ட் அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பாசிங் அரேஸ் டு ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு கான்செப்ட் வந்து சொல்லியிருந்திருப்பேன். அதே கான்செப்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா பாசிங் பாயிண்டர்ஸ் டு ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறதையும் குறிக்குது. ஸோ அதே கோட் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா பாசிங் பாயிண்டர்ஸ் டு ஃபங்க்ஷன்ஸ்க்கும் நான் வந்து எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். இதை நான் ஜஸ்ட் உங்களுக்காண்டி என்ன பண்ண போகிறேன்னா பில்ட் அண்ட் ரன் வந்து பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இது வந்து என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பாசிங் அரேஸ் டு ஃபங்க்ஷன்ஸில் பார்த்த மாதிரி அதே ப்ரோக்ராம் தான் இதுவும். ஜஸ்ட் நம்ம ஒரு குவிக் கிளான்ஸ் மட்டும் போய்க்கலாம். இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ண போகுதுன்னா ஒரு ஆவரேஜ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷனில் தான் நமக்கு ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நான் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டிஜர் அரே வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 5 எலமெண்ட்ஸ் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸ்டோர் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட் ஆவரேஜ் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணுறேன். ஸோ எப்படி இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன் அப்படின்னா இந்த அரே நேமை வந்து பாஸ் பண்ணுறேன். அதில் எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற சைஸையும் இப்போ வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து என்னென்னா வந்து ஃபங்க்ஷன் காலிங். ஸோ அந்த ஃபங்க்ஷன் காலிங்கில் நான் என்ன பண்ணுறேன்னா அரேஸை வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ பாசிங் அரேஸ் டு ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்லேயே தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பாசிங் பாயிண்டர்ஸ் டு ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற கான்செப்டையும் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நோட்டீஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம இங்கே வந்து ஒரு அரேயை நம்ம பாஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா இந்த இடத்துல ஒரு அரேயை நம்மளால் டிக்ளேர் பண்ணலாம். ஆனால் டிக்ளேர் பண்ணுறதோட வந்து பார்த்திங்கன்னா பாயிண்டர் டிக்ளேர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா வந்து நம்ம இங்கே என்ன சேஞ்சஸ் பண்ணாலும், இங்கே நம்ம என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலும் அது இங்கே டேரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் சொல்ல வரேன். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து பாயிண்டர் கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரேயை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கெட் பண்ணுறோம். ஸோ இது எனக்கு என்ன பண்ணணும்னா பேலன்ஸ் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் எலமெண்ட்டோட அட்ரஸை வந்து குறிக்கும். ஸோ அந்த அட்ரஸ் எனக்கு என்ன பண்ணணும்னா இந்த அரே அப்படிங்கிற இந்த பாயிண்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணிக்கும். ஸ்டோர் பண்ணிவிட்டு இந்த சைஸ் அப்படிங்கிற வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸ் ஆஃப் த அரே இருக்குது இல்லையா? ஸோ அதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ இதில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணி அந்த அரே எலமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டாக ட்ராவர்ஸ் ஆகி அந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி சம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஆவரேஜில் வந்து என்ன பண்ணுறோம்னா இந்த சம் டிவைட் பை இந்த சைஸால் டிவைட் பண்ணால் நமக்கு வந்து ஆவரேஜ் வேல்யூ கிடைக்கும். அந்த ஆவரேஜ் வேல்யூ நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். இது வந்து டபுள் வேல்யூ இல்லையா? ஸோ வந்து மோஸ்ட்லி நமக்கு ஆவரேஜ் வேல்யூ எடுத்தாலே டபுளில் தான் வரும். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஃபங்க்ஷனோட டேட்டா டைப்பும் டபுள். ஸோ அந்த ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணுறது நம்ம இங்கே ஒரு வேரியபிளில் ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா அதை நம்ம ஒரு வேரியபிளில் வச்சு கேப்சர் பண்ணி நம்ம இங்கே வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுவோம். ஸோ அதே தான் நான் இங்கே வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஜஸ்ட் ஈஸியான ப்ரோக்ராம் தான். இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஜஸ்ட் பாசிங்
பாயிண்டர்ஸ் டு ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பாசிங் பாயிண்டர்ஸ் டு ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் கிடையாது, பாசிங் அரேஸ் டு ஃபங்க்ஷன்ஸும் 2 கான்செப்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவுட்புட்டில் வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வேல்யூ இஸ் 214. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நீங்கள் வந்து 5 டிவைட் பண்ணிங்கன்னா இந்த ரிசல்ட் தான் வரும். நீங்கள் வேணால் க்ராஸ் செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி இந்த ப்ரோக்ராம் ஃப்ளோ வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். இருந்தாலும் எனக்கு டீப்பாக போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பாசிங் அரேஸ் டு ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம சி ப்ரோக்ராமிங் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதை நீங்கள் போய் குவிக்காக போய் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் பாயிண்டர்ஸ் ஃப்ரம் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ அந்த வீடியோவை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம EduTut சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.